பாஜகவினரே அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்களே, அப்புறம் எப்படி அவங்க அம்பேத்கரின் எதிரிகள் என்கிறீர்கள்? பிரதமரே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் காலடியை தொட்டு வணங்குகிறாரே, எப்படி அவரை நீங்கள் அம்பேத்கரின் எதிரி என்கிறீர்கள்? அரசமைப்பு சட்ட நாளில் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு உறுதிமொழி ஏற்கிறார்களே, அவர்கள் எப்படி அம்பேத்கரின் எதிரியாக இருக்க முடியும்? திருமாவளவன் சொல்லுவது தவறு. அவர்கள் எப்போதும் அம்பேத்கருக்கு எதிராக இருந்ததில்லை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்ததில்லை என்று ஒரு கேள்வி எழும். ஆனால் நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டும். இவையெல்லாம் அவர்கள் ஒரு உத்திகளாக கையாளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களின் உண்மையான எதிரி அரசமைப்பு சட்டம். இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டுமானால் அவர்களின் உண்மையான எதிரி புரட்சி.